ஊழியத்தினுடைய அடிப்படை என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. அப்பொழுது எனக்கு ராஜபாளையத்திலே ஒரு பாஸ்டர் ஜான் ஆசீர்வாதம் அவர்கள் எங்க அப்பா கூட கன்வென்ஷன்ல வருகிறார், எங்க சபைக்கு அடிக்கடி வந்திருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் சொன்னாரு, தம்பி எங்க சபையில ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்தியான்னு சொன்னா, நான் சொன்னேன் அவ்வளவுக்கு எனக்கு படிப்பறிவு இல்லை, பிரசங்க அறிவு கிடையாது. ஏன்னா சபைக்குள்ள கொஞ்ச நேரம் ஜெபம் நடத்தலாம், இதுதான் என்னால முடியும். அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு. நாங்க ஒரு 5 பேரு சரி கூப்பிட்டுருக்க வாங்க போவோம்னு சொல்லி பஸ்ல ஏறி தென்காசியிலிருந்து பஸ் மாறணும். அப்ப என் கூட 2 ஊழியர்கள், இந்த ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் வருகிறார். அந்த போவோம்னு சொல்லி நேரம் போயாச்சு. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிக்கிறேன். இப்படி பார்த்த பாஸ்டர் அங்க பாருங்க, நாங்க பார்த்தா இடி முழக்க பிரசங்கார் ஆலங்குளம் தேவனுடைய வார்த்தை முதல் நாள் பேசுகிறார் என்று பெரிய வால் போஸ்ல டிஜிட்டல் அடிச்சு ஒட்டி இருக்கு. ஒட்டி இருக்கிறது. நான் யாருடா இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கிறேன். பிஷப், ரெவரண்ட் எல்லாம் ரெவரண்ட். நான் மாத்திரம் இடி முழக்க பிரசங்கர் ஆலம் முதல் நாள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னு உடனே சொன்ன, யார்டா பஸ்ஸுக்கு துட்டு இருக்காருன்னா, பாஸ்டர் என்கிட்ட இல்லையே, நான் எடுத்துட்டேனே, டீயா ஆளுக்கு ஒரு வடையை தின்னுட்டோமே, திரும்பி போவதற்கு நான் சொன்னேன். சர்ச்சுக்குள்ளதானே என்ன கூப்பிட்டாரு, உச்சமா நடத்த, நான் எப்படி கன்வென்ஷன்ல பேச போறேன், அதுவும் பாரு டிஜிட்டல் போட்டு எல்லாமே வாரவங்க எல்லாம் பெரிய பெரிய படிச்சாரு, எல்லாரும் பாருங்க பிஷப்பு வாராரு, எனக்கு ஒண்ணு கையும் ஓடல காலும் ஓடல, திரும்பி போவ பணமும் இல்லை, என்ன செய்யணும் சொல்லி சரி போவோம் அங்க போய் பார்ப்போம்னு சொல்லி இறங்கி போறேன். போற இடமெல்லாம் டிஜிட்டல் நிறைய வைத்திருக்கிறது. நான் அப்படியே இறங்கி சொன்னேன், அந்த பாஸ்டர் மெதுவா போனேன், அழைச்சு விட்டேன், ஒரு 100 ரூபா தாங்க, நான் வீட்டுக்கு போயிருந்தேன். நான்லாம் இப்படி மீட்டிங்ல எனக்கு பேச தெரியாது, அவ்வளவு நான் படிச்சவனும் கிடையாது, அறிவும் கிடையாது. இல்லைன்னு கர்த்தர் பேசுவாருயா. அந்த இடத்துல கூட்டிட்டு போனார் பாருங்க, 2000 சேர், பாக்ஸ் இந்த பக்கம் 10 பாக்ஸ், இந்த பக்கம் 10 பாக்ஸ், வால் போஸ்ட் நோட்டீஸ பார்த்த உடனே எனக்கு கிதி கலங்கி, சட்டையும் கிழிஞ்சிருக்கு, சிறு பூஞ்சரி இல்ல, அப்படி பார்த்தா மழையும் தூத்திக்கிட்டு இருக்கிறது. நானே சொன்னேன், பாஸ்டர் பேசுவ, நீர் தான் பேசணும், என்ன செய்யணும், மேடையில போய் அழுதுட்டால் வீட்டுக்கு போறேன். எனக்கு தட்ட முடியல. ஒரு பக்கம் படபடப்பு. ஆண்டவரே வெக்கப்படுத்திடக்கூடாதுப்பா, நான் உம்முடைய பிள்ளை, நீர் தான் என்ன தெரிந்தெடுத்து அழைத்து அவன் சொல்லி போறேன். கடைசி சொல்லிட்டேன், பின்னால இருப்பேன். அந்த மேடைக்கு நான் பின்னால இருந்தேன். அந்த பின்னால இருக்கும் பொழுது பாட்டு முடிஞ்சிட்டு, ஆராதனை முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிந்தவர் சொன்னாரு, இப்பொழுது ஆலங்குளம் இடி முழக்க பாஸ்டர் ஆசீர் வருகிறார் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லு. மழை பெய்து கொடை பிடிச்சிருக்காங்க, சேரு 2000 புள்ளியா, 2000 பேர் இருக்கிறாங்க பப்ளிக். என்ன செய்ய போற? போகும்போதே கை ஆடுது. பைபிளும் திறக்க முடியாது, ஏன்னா அவ்வளவுக்கு ஞானம் எனக்கு கிடையாது. பைபிளை கம்பிட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நினைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே போறேன். சட்டை தொப்பு நினைஞ்சு என் முடியெல்லாம் அப்படி ஆகி, ஏன்னா பின்னால சேரல கொடை கிடையாது, அவர் கொடையும் தரல எனக்கு. அப்படியே இருந்துட்டு இருக்கு. அவங்க கூப்பிட்டாங்க, விறுவிறுன்னு மெதுவா நடந்து போய் மேடைக்கு ஏற போற இடத்துல செருப்பு டக்குன்னு 2 செருப்பு அத்த உடனே அந்த செருப்பு அப்படியே போட்டுட்டு மேடையில போய் தபையில அடிக்க வேண்ட போய், தம்பி ஸ்தோத்திரம் பாருங்க, மூஞ்ச திருப்பிட்டு எந்திரிச்சே வேண்டாம், கேசி அடிக்க வேண்டு போனேன். தம்பி தோத்துறேன். அவன் செருப்பு பிஞ்சல பார்த்தா, அவன் கோலத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு ஊழியக்காரனையும் மதிக்கல, அவனையும் எந்திரிச்சு மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டான். என் கண் கையில வந்தது. அந்த பாஸ்டர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு இதை பெருசா நினைக்காதங்க, நீங்க போங்க. நேரா ரெவரண்ட் 3 பேர் போட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க. ஐயா தோத்துறேங்க. யாருமே எனக்கு தோத்திரம் போடல. பிஷப்பு கிட்ட போறேன், கோலை வச்சுக்கிட்டு இப்படி இருக்காரு. ஆமா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட போறேன், கண்டு கடவுள, இன்றைக்கு என்னை அழைத்தது உண்மை என்றா இங்க இருக்கிற அவ்வளவருக்கும் நான் யார் என்று தெரிய வேண்டும். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி போய் ஒரு பாடலை எடுத்து, உங்க ஊழியம் நான் ஐயா கலங்கணும். இந்த பாட்டை படிச்சு 2 அடிதான் படித்தேன். திட்டங்கள் தருபவரும் நீர்தானே, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா, இனியாவை காகம் கொண்டு போசித்தீரே என்று அந்த 2 அடி படிச்சு முன்னங்க பாக்குற முன்னருக்கவங்க அவ்வளவு பேரும் சேர்லாம் பறந்து அந்நிய பாஷை நிரம்பதான் கூட எங்குமே இல்ல. மேடையில் இருக்கிற பிஷப்பு கம்பத்துக்கு போட்டு அந்நிய பாஷையில துள்ளுதார், கீழே கிடந்து ரெவரண்ட் துள்ளுதாங்க. கர்த்தர் ஒரே அடியில அவ்வளவு ஸ்தோத்திரிக்கிற ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில துள்ளி
கடந்து மேடையில அந்த ஈர மேடையில கோட்டுக்கிட்டுலாம் எல்லாம் நாசமா போச்சு. கர்த்தருடைய வல்லமை இறங்கிறது, பலமாய் இறங்கிறது, வல்லமையாய் இறங்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கிறது. கர்த்தர் தன்னை யார் என்பதை நிறைவேற்றும்படியாக, என் பிள்ளை யார் என்பதை நிறைவேற்றும்படியாக அந்த இடத்திலே செய்தார். பைபிளை திறக்கிற அந்த பாட்டு முடிக்கும் ஒரு வசனத்தை சொன்னார். சர்வ வல்லவிடத்திலே மனம் திரும்பி. இதை குறித்து பேசணும். ஒரே வசனம் தான் பேச ஆரம்பிச்ச 1.5 மணி நேரம் பேசுனேன். அவ்வளவு ஒரு கதறி அடித்து கூட்டம் அடிக்கும் போது வாராங்க பாருங்க. கூட்டம் 2000 பேரும் என்று வந்து எல்லாரையும் தேவ சமூகத்தில் நிரப்பு கர்த்தர் கிருபை செய்தார். அநேகர் ஒப்பு கொடுத்தார்கள், கதறினார்கள், அழுதார்கள். அநேக குடிகாரர்கள் ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. முதல் வீட்டு நடந்தது என்ன தெரியுமா? அந்த பிஷப் கட்டி பிடிச்சி அந்த வேர்வத்தங்கில முத்த 2 கன்னத்துல கொடுத்து 2 பேரும் தூக்கி கொண்டே நாங்க வச்சுட்டாங்க. கூட்டம் பிடிச்சவள ரெவரண்ட் என் செருப்பை எடுத்து அதை ஊக்கு குத்தி கழுவி கொண்டு ஓடி வருகிறார். வேடு அடிச்சவனும் கேசிய போட்டவனும் உட்காரவே இல்லை. என் பக்கத்தில் நின்றுகிட்டு அழுகிறான். ஏன்பா அழுகிறேன்? நான் உங்களை அற்பமா நினைச்சேன். ஆனா தேவனுடைய வல்லமை இவ்வளவு நான் எங்கேயும் ஒரு ஒருத்தர் பார்க்கல. எவ்வளவு கன்வென்ஷனுக்கு நான் அடிக்கிறேன்னு சொன்னார். நான் பேசிவிட்டு உடனே அவர் பேச நேர நீங்க சுபகாசிக்கு மாறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அந்த ரெவரண்ட் எல்லாரும் ஒரு பெரிய லாட்ஜில தங்க வைத்து என்னுடைய சாட்சியை கேட்டு காலையில எனக்கு 5 சட்டை, 5 வேட்டி எடுத்து தந்து, நல்ல செருப்பு எடுத்து தந்து, கையில பணத்தை கொடுத்து என்னை அனுப்பினார். அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவில்லை.